பெருமாள் வழிபாடு கடன் அமைப்பை தீர்த்து கொடுக்கும், மனதில் நிம்மதியை கொடுக்கும், எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். ஆவணம் முடிஞ்சு புரட்டாசி வரதுக்குள்ளே பெருமாளை போய் பார்த்துருங்க. புரட்டாசியில் பெருமாள் ரொம்ப பிஸியாக இருப்பார். இந்த சமயத்திலே பார்த்துருங்க, நிறைய அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுங்கள். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் பெறுவீர்கள். தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஆவணி. வயிறு அசிடிட்டி சிறிது கவனம். ஏற்கனவே லிவர் கிட்னி ஃபங்க்ஷனில் பாதிப்பு இருந்தவர்கள் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசலாகும். தொழிலில் ஏற்றம் பெறும். உத்தியோகத்தில் அனுகூலம் பெறும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாம் ஏற்றம் கிடைக்கும். புது பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபொடியாகிறது. மனதில் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நிம்மதியும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது மேஷத்திற்கு அனுகூலமான அமைப்பாக காணப்படும். வியாபாரத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட அமைப்பெல்லாம் பெறுவதெல்லாம் ஏற்றங்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு நிச்சயமாக காணப்படும். சுபகாரிய தடைகள் அதிகமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசி மேஷராசி. குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, லாபத்திலும் சரி, முதலீடுகளிலும் சரி, பணவரவிலும் சரி ஏற்றங்கள் டக்குன்று ஏற்படுவது ஆத்ம ரீதியாக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. தொழிலில் பெரிய அளவுக்கு நிம்மதியை பெறுவதற்கு முயற்சித்தால் இந்த வாரம் நிச்சயம் கிடைக்கும்.